புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆழியம் இந்த நட்சத்திரங்களே பிறந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம், அதாவது சென்ற வருடம் வரை நிறைய சிரமப்பட்டீர்கள். ஏனென்றால் அஷ்டமசனி. இந்த அஷ்டமசனி உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி, அதாவது 2025 மார்ச் 29ஆம் தேதி அஷ்டமசனி முழுமையாக விலகுகிறது. ஆகவே அஷ்டமசனுடைய அந்த தாக்கம் முடிவதனால் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கிறது. பிரச்சனைகள் இல்லாத பெருவாழ்வு, சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல நிவர்த்தி கிடைக்கும். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் விலகும். முக்கியமாக மூட்டு வலி, கால் வலி, கை வலி, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருட ஆரம்பத்திலிருந்து மே 14ஆம் தேதி வரை குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்து குருபலம் முழுமையாக கிடைக்கிறது. அதற்கு பிறகு மே 14ஆம் தேதிக்கு பிறந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரை குருபான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது, குரு உங்கள் ராசிக்கு நல்லவராக இருப்பதனால் சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷங்களும் கிடைக்கும். அடுத்து அதே குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு வரை, அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே வருவதனால் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். மீண்டும் நல்ல தொழில் முயற்சிகள் செய்யலாம், நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தெய்வ வழிபாட்டின் மூலமாக அனைத்தும் நடக்கும். அடுத்து கேதுபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து மே 18ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வருகிறார். ஆக மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் உறவினர்களிடம், நண்பர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்கனவே சொல்லியபடி ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நான் கடைசியிலே பரிகாரங்கள் சொல்கிறேன். அதன்படி சென்றால் நிச்சயமாக திருமணம் கைகூடும், தடைகள் விலகும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல தொழில் வளர்ச்சியும் லாபத்தையும் அடைவார்கள், சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் இந்த வருடத்திலே முடக்கங்கள், பண முடக்கங்கள் ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட விரும்பினாலும் அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று அவர்களுடைய ஆலோசனை பெற்று, வேளாண் விஞ்ஞானிகளுடைய ஆலோசனையை பெற்று அதன்படி செயல்பட்டால் மட்டுமே நல்ல மகசூல் பெற முடியும், நல்ல லாபத்தையும் அடைய முடியும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானவென்று படித்தால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியாது, சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு மூட்டு வலிகள் சிறிது குறைந்து ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து ஓரளவு நலம் பெறுவார்கள். இந்த வருடத்தில் உங்களுடைய புருஷனுக்கு, அதாவது உங்களுடைய கணவன்மார்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் தேவையில்லாத இடமாற்றங்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு சிறிது பிரச்சனைகள், தொழில் செய்யும் இடத்துல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் என்பது மார்ச் 29ஆம் தேதி வரை இருக்கும். அதன் பிறகு பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெற முடியும். அதன் பிறகு நீங்கள் விரும்பிய இடத்துல மாற்றம் பெற முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான மருத்துவ உதவிகளை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி வரை செய்யலாம். அப்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறது. மேலும் மார்ச் 29ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரையிலும் நீங்கள் மருத்துவங்கள் செய்யலாம். அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான் வருவதனால் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். முடிந்தவரை விவாதங்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு பரிகாரமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலோ பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுபவான் வரை இருக்கிறார். அதுக்கு பரிகாரமாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது திங்கட்கிழமை என்றோ திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்து ஒப்பிலியப்பனை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு நன்மைகளை பெற முடியும் என்பது உறுதி. அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்கள், கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் வெளியே கிளம்பும் போது, அதாவது பெண் பார்ப்பதற்காக கிளம்புவதாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக கிளம்புவதாக இருந்தாலும் சரி, பண விஷயமாக கிளம்புவதாக இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர் பால்
பசும்பால் சாப்பிட்டு விட்டு, அதுவும் தூய்மையான பசும்பால் சாப்பிட்டு விட்டு, முதலில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு எந்த திசையிலும் போனாலும் அதன் மூலமாக நிச்சயமாக எதிர்பார்த்த வெற்றிகள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் அவசியம் பாயாசத்தை குடித்துவிட்டு அதன் பிறகு எந்த திக்குக்கு நீங்கள் போனாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த வருடம் ஆயில்யம் நட்சத்திர பிறந்தவர்கள் கூட பாயாசத்தை குடித்துவிட்டு, அதாவது பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பாயாசம் எதுவாக இருந்தாலும் சரி, பாயாசம் கொடுத்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நகர வேண்டும். அதன் பிறகு எந்த திசையிலும் போகலாம். இதன் மூலமாக காரிய வெற்றி காத்திருக்கிறது. திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த பரிகாரத்தின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி.